Hello learners, welcome to Deep Neuron Tech Academy. இன்னைக்கு வீடியோல நம்ம எந்த எரர் பத்தி பார்க்க போறோம் அப்படினு பார்த்துட்டீங்கன்னா லிஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்ற ஒரு எரர் தான். ஸோ மேக்ஸிமம் இதுவுமே ஒரு காமனான எரர் இன் பைத்தான் ப்ரோக்ராமிங். ஓகேங்களா? ஸோ இந்த எரர் மேக்ஸிமம் எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம பண்ண போகிற ஒரு சின்ன மிஸ்டேக் தான். அதுவும் மேக்ஸிமம் ஒரு மிஷின் லேர்னிங் ரிலேட்டடாக வந்து நம்ம வந்து ஒரு டேட்டாவை வச்சு மேக்ஸிமம் ஒரு டேட்டாவோ ஒரு லிஸ்ட்டு வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எரர் அடிக்கும். இப்போ இருக்க போகிற மிஷின் லேர்னிங் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து இந்த எரர் வந்து அடிக்கடி நிறைய பேத்துக்கு வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஏன்னா நம்ம டேட்டா வச்சு டீல் பண்ணுறோன்றப்ப வந்து மிஷின் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய டேட்டாஸ் வச்சு டீல் பண்ணுவோம். எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10,000 ரோஸோ 30,000 ரோஸோட டேட்டாஸை வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த இடத்துல என்னென்னா இந்த எரர் அடிக்கிறதுக்கான மேக்ஸிமம் சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எதனால் அடிக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து முதல்ல வந்து பார்த்துடலாம். ஸோ முதல்ல இந்த எரர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த எரர் பார்த்துட்டிங்கன்னா லிஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்ற ஒரு எரர். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு டேட்டாவை வந்து ஆக்சஸ் பண்ண போகிறீங்க. இங்கே டேட்டான்றது நான் எதை சொல்கிறேன்னா இந்த மை லிஸ்ட்டை தான் நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மை லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மை லிஸ்ட்டோட லென்த்து பார்த்துக்கணும். என்னென்னா இது முழுக்க எதை டிபெண்ட் ஆகி இருக்க போகுதுன்னா லென்த்தை டிபெண்ட் ஆகி தான் இருக்க போகுது. ஸோ இப்போ மை லிஸ்ட்டோட லென்த் பார்க்கணுன்னா லென் ஆஃப் மை லிஸ்ட் கொடுங்க. ஓகேங்களா? மை லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ எல் வந்து கேபிட்டல். ஸோ ஏன் அதில் நாட் டிஃபைன் வருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா எல் வந்து ஸ்மாலில் கொடுத்துருக்கோம் அதனால. ஸோ நாட் டிஃபைன்னா என்ன எதுக்கு வருதுன்ற ஒரு விஷயமும் வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம். சப்போஸ் யாரும் பார்க்கலன்னா அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம லென்னை கொடுத்துட்டோன்னா 3. ஸோ டோட்டலாக என்ன 3 விஷயங்கள் இருக்குது. 1, 2 and 3 மொத்தம் 3 விஷயங்கள் இருக்குது. ஆனால் பைத்தனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து தான் ஆரம்பிக்க போகுது. 0, 1, 1, 2. ஓகேங்களா? ஸோ பைத்தனை பொறுத்த வரைக்கும் 0, 1, 2 தான் கணக்கே தவிர நீங்கள் 3ன்ற ஒரு வேல்யூ கால் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா லிஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்ற ஒரு எரர் வந்து கொடுக்க போகுது. இதை தான் அங்கே பாருங்கள், பிரிண்ட் மை லிஸ்ட் ஆஃப் 3ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு என்ன நார்மலாக ஞாபகம் வரும் ஹியூமன் பிஹேவியர் பார்த்துட்டிங்கன்னா 0லேருந்து கவுண்ட் பண்ண மாட்டோம். 1, 2, 3. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம 3ன்னு சொன்னோன்னே எந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும், இந்த 3 தான் பிரிண்ட் ஆகுன்றது தான் நம்ம மைண்டில் இருக்கும். பட் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் 0, 1, 2, 3 இந்த கணக்கில் தான் வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த 3ன்றது வந்து 4th வேல்யூவாக வந்து வரும். சப்போஸ் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து 4ன்னு கொடுக்குறேன்னா அந்த ப்ரோக்ராம் கரெக்டாக ரன் ஆகும் பாருங்கள். ஸோ இப்போ நான் இங்கே 4ன்னு கொடுத்துருக்கேன், அந்த ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக வந்து ரன் ஆயிடுச்சு. ஸோ அப்படி பார்த்துட்டிங்கன்னா இது எதனால் வரப்போகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க போகிற ஒரு ரோவையோ ஒரு காலமையோ கால் பண்ணணுன்ற நினைக்கிற நேரத்தில் என்னென்னா இது வந்து அக்கராக போகுது. ஓகேங்களா? இது நார்மலாக இருக்க போகிற ஒரு சின்ன லிஸ்ட்டில் இருக்க போகிற ஒரு விஷயம். அதே இது வந்து மேக்ஸிமம் உங்களோட லூப் ஃபங்க்ஷன்லேயும் வரும். ஓகேங்களா? லூப் ஃபங்க்ஷன்லேயும் வரும். இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா அந்த சேம் சினாரியோ தான். என்ன சினாரியோன்னு பாருங்கள், 1, 2, 3 and 4 டோட்டலாக 4 தான் இருக்குது. நம்ம லூப்பில் என்ன கால் பண்ணியிருக்கோம் பாருங்கள், ஃபார் நேம் இன் த ரேஞ்ச் ஆஃப் 5ன்றதை கால் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 5. ஸோ டோட்டலாக லிஸ்ட்டில் இருக்க போகிறதே எத்தனைன்னு பார்த்துட்டிங்கன்னா 4 நேம்ஸ் தான் இருக்குது. நீங்கள் 5வது ஒரு நேம் கால் பண்ணுறப்ப வந்து அங்கே ஒரு 5வது ஒரு நேம் கிடையாது. ஸோ அதனால என்ன சொல்லுதுன்னா லிஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுது. ஸோ என்னென்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே இல்லை அப்படின்றது அர்த்தம். ஸோ நான் இப்போ எங்கே பண்ணுறேன்னா இங்கே 4ன்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்துருச்சு. கரெக்டுங்களா? ஓகேம்மா. ஸோ இப்போ என்ன பார்த்துட்டோன்னா இது வரைக்கும் வந்து ஈஸியான ஒரு விஷயம் வந்து பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஈஸியாக வந்து நம்பர்ஸ் வச்சு நம்ம வந்து பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். பட் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயுமே நம்பர்ஸ் வந்து டிஃபைன் பண்ணலை. ஓகேங்களா? எந்த நம்பர்ஸுமே டிஃபைன் பண்ணலை. நான் எத்தனாவது வேல்யூவை கால் பண்ண போகிறேன் அப்படின்ற எதுவுமே நான் வந்து டிஃபைன் பண்ணலை. இப்போ அதை நான் ரன் பண்ணுறேன், உங்களுக்கு வந்து எரர் அடிக்குது. லிஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்ற ஒரு எரர் வந்து அடிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து நம்ம பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் லிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா லாஸ்ட் அண்டர்ஸ்கோர் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி அதோட லென்த், இப்போ எக்ஸாம்பிள் லிஸ்ட்டோட லென்த் எவ்வளோ அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம செகண்ட் லைனை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் லைனை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா
என்ன கொடுக்க போகுது நம்பர் 10ன்ற ஒரு வேல்யூ கொடுக்க போகுது. அப்போ என்னது இதில் வந்து டோட்டலாக 10 வேல்யூஸ் இருக்குன்றது வந்து அர்த்தம். ஓகேங்களா? இப்போ நம்ம பண்ண போகிற விஷயத்தில் இந்த தேர்ட் லைனில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் வேல்யூ ஈக்குவல் டு எக்ஸாம்பிள் லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ என்னது ஃபைனல் வேல்யூ ஈக்குவல் டு எக்ஸாம்பிள் லிஸ்ட். எக்ஸாம்பிள் லிஸ்ட்னா இந்த லிஸ்ட். ஓகேங்களா? இந்த லிஸ்ட்டை வந்து நீ என்ன பண்ணிக்கிறீன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்க போகிற லாஸ்ட் இண்டெக்ஸோட வேல்யூ என்னது 10. கரெக்டுங்களா? ஸோ இதை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஃபைனல் அண்டர்ஸ்கோர் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ ஃபைனல் அண்டர்ஸ்கோர் வேல்யூக்குள்ளே என்ன சொல்ல வரோன்னா இந்த எக்ஸாம்பிள் லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸாம்பிள் லிஸ்ட். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் லிஸ்ட்டோட 10வது வேல்யூ. ஓகேங்களா? என்ன சொல்லுது இங்கே வந்து லாஸ்ட் அண்டர்ஸ்கோர் இண்டெக்ஸ் என்ன கொடுத்துருக்கோம், லாஸ்ட் அண்டர்ஸ்கோர் இண்டெக்ஸோட வேல்யூ என்னன்னு பாருங்க 10. ஸோ லாஸ்ட் அண்டர்ஸ்கோர் வேல்யூ 10 வந்து நீ பிரிண்ட் பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த நேரத்தில் தான் என்ன பண்ணுதுன்னா பிரிண்ட் ஃபைனல் வேல்யூன்னு கொடுக்குறப்ப என்ன எரர் அடிக்குதுன்னு பாருங்க, லிஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்ற ஒரு எரர் வந்து அடிக்குது. ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம சொன்ன அதே கான்செப்ட் தான், பைத்தான் வில் டேக் ஃப்ரம் 0 to 9 தான் எடுத்துக்கும், அங்கே 10ன்ற வேல்யூ கிடையாது. இதுக்குள்ளே இப்போ பிரிண்ட் பண்ணியிருக்கிறது லென் ஆஃப் எக்ஸாம்பிள் லிஸ்ட்னா இதில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு தான் சொல்ல போகுது, 10 நம்பர் இருக்குன்னு தான் சொல்ல போகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, 10 நம்பர் இருக்குன்னோனையும் நீங்கள் அந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் 10ன்றதை வந்து கால் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி நம்ம வந்து பண்ணவே கூடாது. ஸோ இதை உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட்டோட 10வது வேல்யூ நான் பிரிண்ட் பண்ண பார்க்குறேன். ஓகேங்களா? 10வது வேல்யூ பிரிண்ட் பண்ணால் தப்பாக கொடுத்துட்டேன். ஓகேங்களா? எக்ஸாம் ஸ்பெல்லிங் தப்பு. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாட் டிஃபைன்ட் அப்படின்ற எரர் வந்திருக்கு. இந்த எரர் ஏன் வந்திருக்குன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் உங்களுக்கு வந்து லிங்க் வந்து தரேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் லிஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு காட்டிடுச்சு. ஸோ இதே இது வந்து நான் 9th வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா, இங்கே வந்து நான் 9th வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரன் ஆகும், 3ன்ற ஒரு விஷயம் வந்து ரன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து நான் வந்து -1ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? -1ன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும் பாருங்கள், ரன் ஆயிடுச்சுங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் லென் ஆஃப் எக்ஸாம்பிள் லிஸ்ட், இப்போ வந்து முதல்ல நம்ம லென்த் பார்க்குறப்ப 10 இருந்துச்சுங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா 9 இருக்கும் பாருங்க, 9 ஆயிடுச்சு. என்னன்னா இதோட லென்த் வந்து என்னது டோட்டலாக வந்து 10 நம்பர்ஸ் உள்ளே இருக்குது. ஓகேங்களா? 10ல் நான் வந்து -1 பண்ணுறேன். -1 பண்ணனா 9ன்றது வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுது, அந்த 9ன்ற இதை வந்து தான் உங்களுக்கு வந்து இண்டெக்ஸாக எடுத்து வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட்டை வந்து தருது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இங்கே வந்து 2 கொடுக்குறேன் அப்படின்னா, இங்கே வந்து நான் 2 கொடுக்குறேன்னா உங்களுக்கு வந்து 7 வந்து பிரிண்ட் ஆகும். பாருங்கள் 7 பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? ஸோ இதுதான் வந்து லாஜிக். என்னன்னா ஒரு டைம் நீங்கள் ப்ரோக்ராம் எழுதுறப்ப இந்த லிஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் வருதுன்னா கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை வந்து கிளியர் பண்ண பாருங்கள். என்னென்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நம்பரை தான் கால் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அந்த ப்ரோக்ராமை வந்து எந்த ஃபார்மேட்டில் எழுதியிருந்தாலுமே வந்து நீங்கள் அதை தான் வந்து ட்ரை பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் இருக்க போகிற எரர் வந்து புரிஞ்சுக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை திருப்பி பார்த்தா தான் இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்ற ஒரு விஷயம் புரியும். ஓகேங்களா? இந்த மாதிரி இன்னும் நிறையா எரர்ஸ் வந்து நம்ம பைத்தான் ரிலேட்டடாக வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து வரும். We think different, teach different and answer different.